குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு இவர் மூத்த குமாரன். அவர்களுக்கு பின்பு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் அவர்களோடு தான் அந்த அனுதினமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் அழைத்து அம்மாவை பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லாமல் தனக்கு அன்பா இருந்த சீஷனை அழைத்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன இல்லையா? நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த சீஷன் எப்போதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் அன்பான சீஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீஷனையும் அவர் என்ன செய்யவில்லை? விடவில்லை. இவ்வளவு நாள் நீ என்னுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தாய், நீ சாய்ந்து கொள்ளுவதற்கு உன்னை தாயை போல தேற்றுவதற்கு நான் உன்னோட இருக்கும் பொழுது உன்னை என் மார்பில சாய்ந்து கொண்டிருந்தாய், நீ உனக்கு ஆறுதல் இருந்தது, அன்பு கிடைத்தது, எல்லாமே கிடைத்தது. அதற்கு ஈடாக என்னுடைய தாயை உன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். இனி நீ என்ன செய்திரு? அவர்களோடு என்னோடு இருந்தது போல அவர்களோடு இரு, அவர்களுக்கு துணையாயிரு என்று சொல்லுவது தானே அர்த்தம். அடுத்தது ஸ்திரீயை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் இல்லையா? இவர் என்ன சொல்லுகிறார்? தனக்கு அன்பா இருந்த சீஷனை நீ மகனாக ஏற்றுக்கொள், அவனோடு இரு, அவன் உன்னை பராமரிப்பான், அவன் உன்னை பார்த்து கொள்வான், அவனுக்கு நீயும் உனக்கு அவனும் இருவரும் ஒன்றாய் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்வதை குறிக்கிறது. இது எது என்றால் ஒரு தாயையும் ஒரு